வயித்துல துணியை கட்டிக்கிட்டு எங்களை ஏமாத்துற அளவுக்கு நீ போயிட்டல. உண்மை தெரிஞ்ச நேரத்துல எனக்கு வர்ற கோவத்துக்கு ஆத்தாளையும் மகளையும் உட்கார வச்சு ஆஞ்சு விடணும் ஆஞ்சு அப்படின்னு தோணுச்சு. என்ன கெட்ட நேரமோ நல்லா இருந்த குடும்பம் இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சு தெக்க ஒருத்தரமா வடக்க ஒருத்தரமா நிக்கிறோம். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாடி. ஆனா எது எப்படியோ அந்த வல்லவன் அருளால இவன் மசக்கையா இருக்கிறான்னு நீங்க சொன்ன பொய் இப்ப உண்மையாயிருச்சு. எங்க வீட்டு வாரிசு நீ வயித்துல சுமக்க ஆரம்பிச்சுட்டடி. இல்ல அம்மாச்சி, நான் இப்போ உண்மையாவே மசக்கையா தான் இருக்கேன். 50 நாளைக்கு மேல நாள் தள்ளி போயிடுச்சு. டாக்டர் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுலயுமே நான் முழுகாம தான் இருக்கேன்னு சொல்லிருக்காங்க. முதல்லயே இதெல்லாம் நடந்திருந்தா இந்த அக்க போரெல்லாம் தேவையா? இங்க பாரு, எங்க வீட்டு வாரிசு உன் வயித்துல வளருது. இந்த நேரத்துல ஒழுங்கா நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டு எங்க வீட்டு புள்ளைய கொழு கொழுன்னு வளர்க்கணும்னு சொல்லிவிட்டேன். புரியுதுல்ல? அம்மாச்சி சரி. அம்மா எதுக்கு இங்க நின்னுட்டு வாங்க சாப்பிடலாம். சம்மதிமா வாங்க. வாமா கருப்பு, அந்த இலை எடுக்கிற கூட எடுத்துட்டு வா. சரி அண்ணனே வாங்க மச்சி வாங்கக்கா. இலை இப்பதான் உனக்கு எங்க எல்லாரும் அடையாளம் தெரியுதோ? உங்க பேரதான் வெளிய படம் துரத்தி விட்டான்ல, அப்புறம் நான் என்ன பண்றது? அதான் என் தங்கச்சி வீட்டுல வந்து தங்கிட்டேன். ஓ, தங்கச்சி அண்ணெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டியல்ல காலவாணி பயல்களா. அம்மா நம்ம ஊர் ஆளுகளா சாப்பிட்டு போயிட்டாங்க, நீங்க முக்காடு எடுத்து விடுங்க. அருமை அருமை, பாத்துக்கிட்டு நிக்கிற ஊட்டுடி. சரி இந்த வாரமா. மாமா அம்மாச்சிக்கு சாம்பார்லாம் கம்மியா ஊத்து, அவளுக்கு நெய் ஆகாது. ஓடே நெய் ஆகாது பொய் ஆகாதுன்னு சொல்லி நீ போய் எடுத்துட்டு வந்து ஊத்துடி. சரி போ, அம்மாச்சி. நீ சும்மா இரு. அம்மா நீங்க சாப்பிட்டுட்டுங்க, நாங்க எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். சரி சரி போங்க போங்க. சாப்பிட்டுட்டு இருங்க, வந்துடுறேன். ஆ, என்ன எல்லாரும் ஆ, அதுக்குள்ள போதும், போயிட்டீங்க? போதும், சாப்பிட்டாச்சு. போதும். ஏய் இந்த பெருமாத்தா கைய குடுறி. வாங்கம்மா. என்ன இதெல்லாம்? நீ காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாததுனால தானே இந்த மை விருந்து நடத்தின. நீ இதெல்லாம் வச்சுட்டு முதல்ல காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற வழி பாரு தமிழ். ஆனா நான் கொடுத்தத வேண்டான்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. இது பெரிய வீட்டு காசு இல்ல